ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மாணவர்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறேன். மாணவர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு பெரிய விஷயம், படிக்கும்போது கடன் வாங்கி படிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான். ஆனால் கடன் வாங்கி படிக்கும்போது அந்த கடனை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலேஜ் முடித்த உடனே வேலை கிடைச்சா அடைக்க முடியும். சில நேரம் வேலை கிடைக்கிறது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குதிரை கொம்பாக இருக்குது. அப்போ கடனை வாங்கி அடைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிருது. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இப்போ பிணையில்லா கல்வி கடன் அமைச்சர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அறிவிச்சிருக்கிறாரு. அது என்ன பிணையில்லா கல்வி கடன் அப்படிங்கிற அந்த அறிவிப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை பார்க்கக்கூடிய மாணவர்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தமிழக அரசில் இப்போ புதுசாக என்ன ஒரு விஷயம் கல்வி கடனுக்காக அமைச்சர் அறிவிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதை இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. வாங்க என்னங்கிறத பார்க்கலாம். பொறியியல், பல்வகை தொழில்நுட்பம், கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பயிலக்கூடிய மாணவர்கள் எவ்வித சிரமமும் இன்றி பிணையில்லா கல்வி கடன் பெறுவதை உறுதி செய்கிற மாதிரி தமிழக அரசு மிக முக்கிய நடவடிக்கைகளை மாணவர்களுக்காக எடுத்துள்ளது. இதுதான் இப்போ வெளியாக இருக்கக்கூடிய அதிரடியான அறிவிப்பு. ஆக்சுவலி கடந்த ஜூலை 6ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடைபெற்ற உயர்கல்வித்துறை ஆய்வுக் கூட்டத்தில் முக்கிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு இருக்கு. பொருளாதார காரணங்களால் எந்த ஒரு மாணவரும் தனது உயர்கல்வியை பாதியிலே நிறுத்திவிடக்கூடாது என்பதில் அரசு உறுதியாக இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாகவே தகுதியுள்ள அனைத்து மாணவர்களுக்கும் பிணையில்லா கல்வி கடன் வழங்குவதை வேகப்படுத்த இப்போ அரசு திட்டமிடப்பட்டு இருக்கு. மாணவர்கள் வங்கிகளில் கல்வி கடன் பெறுவதில் உள்ள நடைமுறை சிக்கல்களை களைவதற்காகவே புதிய ஏற்பாட்டை தமிழக உயர்கல்வித்துறை இன்று அறிவித்திருக்கிறது. மாநிலம் முழுவதும் கல்வி கடன் வழங்கக்கூடிய பணிகளை தீவிரப்படுத்த ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் உதவி பேராசிரியர் தகுதியில் ஒருங்கிணைப்பு அலுவலர் ஒருவர் பிரத்யேகமாக நியமிக்கப்பட்டுள்ளார். ஆக்சுவலி இந்த சேவையினை மாணவர்கள் எளிதாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வகையில் ஒவ்வொரு மாவட்ட ஒருங்கிணைப்பு அலுவலகருக்கு தனித்தனியாக பிரத்யேக அலைபேசி எண்கள் வழங்கப்பட்டு இருக்கு. மாணவர்களுக்கு சரியாக வழிகாட்ட ஏதுவாக இந்த ஒருங்கிணைப்பு அலுவலர்களுக்கு முன்னணி வங்கிகளுடைய உயர் அதிகாரிகள் மூலம் கல்வி கடன் நடைமுறைகள் குறித்த பயிற்சிகளும் வழங்கப்பட்டு இருக்கு. கல்வி கடன் பெற விரும்பக்கூடிய மாணவர்கள் உங்களுடைய மாவட்ட ஒருங்கிணைப்பு அலுவலரை தொடர்பு கொண்டால் அவர்கள் கடன் பெற தேவையான அனைத்து ஆவணங்கள் மற்றும் விவரங்களை மாணவர்களுக்கு விளக்கமாக கூறுவாங்க. மேலும் அவர்கள் மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளரை தொடர்பு கொண்டு மாணவர்களுக்கும் வங்கிகளுக்கும் இடையே ஒரு வலுவான இணைப்பு பாலமாக செயல்படுவாங்க. இந்த புதிய நடைமுறையில் மாவட்ட ஆட்சியரினுடைய பங்கு அதிகரிக்கப்பட்டு இருக்கு. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஏற்கனவே செயல்பட்டு வரக்கூடிய சேர்க்கை வழிகாட்டல் மையத்தின் பொறுப்பு அலுவலருடன் இந்த ஒருங்கிணைப்பு அலுவலர் இணைந்து பணியாற்றுவது குறிப்பிடப்படுகிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தங்களது மாவட்டங்கள் உள்ள வங்கிகளில் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள், பொறுப்பு அதிகாரிகள் மற்றும் இந்த ஒருங்கிணைப்பு அலுவலர்களோடு அவ்வப்போது ஆய்வுக் கூட்டங்களை நடத்தப்படும். இதன் மூலம் பெறப்பட்ட விண்ணப்பங்களினுடைய எண்ணிக்கை, நிலுவையில் உள்ள விண்ணப்பங்கள் மற்றும் கடன் வழிகாட்டப்பட்ட விவரங்கள் நேரடியாக கண்காணிக்கப்பட்டு இதில் யார் தகுதியான மாணவர்களோ அவர்களுக்கு கடன் விரைவாக கிடைப்பது உறுதி செய்யப்படும். இந்த நடப்பு நிதியாண்டில் மாணவர்களுக்கு ரூ. 3000 கோடி கல்வி கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதோடு 7.5 லட்சம் ரூபாய் வரை வழங்கப்பட கல்வி கடன் தொகையை மேலும் உயர்த்துவது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை முதலமைச்சர் விரைவில் வெளியிடுவார் என்று அமைச்சர் பே. விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். இப்போ இந்த ஒரு விஷயம்தான் சமூக வலைத்தளங்களில் காட்டுத்தீ போல பரவிட்டுருக்கு. அதாவது இந்த ஒரு விஷயம் மாணவர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்தை எல்லாரும் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நியூஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். ஸோ படித்த மாணவர்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இனி படிப்புக்கு நீங்கள் கவலையே பட வேண்டாம். பிணையில்லா கல்வி கடன் உங்களுக்கு அதிரடியாக வரப்போகுது. ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணுங்கள். இல்லை டைரெக்டாக அங்கே போய் நீங்கள் கேட்டிங்கன்னா கூட உங்களுக்கு அங்கே இந்த கல்வி கடன் பற்றிய எல்லா டவுட்டும் உடனே கிளியர் செய்யப்படும். அது மட்டும் இல்லாமல் இப்போ கல்வி கடன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு உடனடியாக கல்வி தகுதி கரெக்டாக இருந்தால் கிடைக்கும். அதோடு 7.5 லட்சத்துக்கு மேலேயே கல்வி கடன் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கல்வி கடனுக்கு முயற்சி செய்ய
செய்யக்கூடிய மாணவர்கள் டைரெக்டாக வந்து நீங்கள் இது பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம் முடிச்சுட்டு காலேஜ் சேர நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள். இதோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு முக்கியமான விஷயத்தை வந்து சிஎம் விஜய் அவர்கள் செய்திருக்கிறாரு. அது என்ன அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலி அது கூட இப்போ சமூக வலைத்தளங்களில் ரொம்ப வைரலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பரவி வருது. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. தமிழகத்தில் புதிதாக ஆட்சி பொறுப்பேற்றுள்ள தாவேக அரசில் பல அதிரடி மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள சமூக நீதி விடுதியில் முதல்வர் விஜய் திடீரென ஆய்வு மேற்கொண்டது இப்போ பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அங்கே நிறைய மாணவர்கள் இருக்கிறதுனால ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஆக்சுவலி தமிழகத்தில் கடந்த மே மாதம் முதல்வராக பொறுப்பேற்ற விஜய் மக்களுக்காக பல திட்டங்களை அறிவித்து வருகிறார். அதேபோல் லஞ்சமில்லாத தமிழ்நாடு என்ற அடிப்படையில் பணியாற்றி வரக்கூடிய விஜய் கடந்த வாரம் கரூரில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கூட லஞ்சம் யாரும் கேட்டால் கொடுக்க வேண்டாம் என்று மக்களுக்கு கூறியிருந்தார். மேலும் லஞ்சம் வாங்கிய தாவேகா நிர்வாகியை கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார். அதே போல நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் யாரும் தவறு செய்யக்கூடாது, செய்தால் அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும், அது யாராக இருந்தாலும் சரி என்று விஜய் கூறியது தகவல்கள் வெளியாகி இருந்தது. இதனிடையே தான் சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள MC ராஜ சமூக நீதி விடுதியில் விஜய் ஆய்வு திடீரென மேற்கொண்டார். இந்த விடுதியில் அடிப்படை வசதிகளில் குறைகள் இருப்பதாக மாணவர்கள் முதல்வருடைய தனிப்பிரிவுக்கு அளித்த புகார் காரணமாக இந்த ஆய்வை அவரே டைரக்டாக மேற்கொண்டிருக்கிறார். ஸோ இந்த ஆய்விற்காக விடுதிற்கு சென்ற முதல்வர் விஜய் மாணவர்களிடம் நேரடியாக குறைகளை கேட்டுள்ளார். அப்போது மாணவர்கள் விடுதியில் சாப்பாடு சரியில்லை என்பது முதல் பல்வேறு குறைகளை கூறியுள்ளனர். சாப்பாடு ரொம்ப சரியில்லை, வாயில் வைக்கவே முடியவில்லை, இந்த விடுதியில் பல வசதிகள் இருந்தோ அடிப்படை வசதிகளுக்கான தேவை இருந்து கொண்டே தான் இருக்கிறது என்பதெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இது குறித்து அனைத்து இந்திய மாணவர் பேரமைப்பு சார்பாக முற்றுகை போராட்டமும் வந்து நடத்தினோங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. விளையாட்டில் கவனம் செலுத்தினால் தான் மாணவர்கள் போதை பழக்கத்திலிருந்து வெளியில் வர முடியும். இந்த கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தி இருந்தோம், ஆனால் யாருமே வந்து இந்த கோரிக்கையை கண்டு கொள்ளவில்லை. இந்த மாதிரிலாம் மாணவர்கள் பலரும் விஜயிடம் நேரில் புகார் அளித்திருக்காங்க. இந்த புகார்களை கேட்டுக்கொண்ட முதல்வர் விஜய் விரைவில் நடவடிக்கை மேற்கொள்வதாக கூறியுள்ளார். மேலும் சமூக நலத்துறை அமைச்சர் மற்றும் பிற்படுத்தோர் நலத்துறை அமைச்சரிடம் இது குறித்து கவனிக்குமாறு கூறியுள்ளதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. ஸோ ஒரு பக்கம் மாணவர்களுக்கு கல்வி கடனுக்கு ஏற்பாடு, இன்னொரு பக்கம் மாணவர்களுடைய விடுதிக்கே போய் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாரு. இதெல்லாம் இவர் செய்கிறது மாணவர்கள் மத்தியில் இன்னும் நெகிழ்ச்சியும் இன்னும் வந்து சந்தோஷத்தையும் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணுவது கரெக்டாக என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் நியூஸை புதுசாக தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.